ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிக்கெட் பல பேர் விளையாண்டு அதை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ சோசியல் மீடியால வியூஸ்க்காக அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல பார்க்க போறது சில பேர் கிரிக்கெட்டுங்கிற பேர்ல வந்து வித்தியாசமா விளையாண்டு அதை பார்த்தாவே நம்மளுக்கு கடுப்பாகும்ல அந்த அளவுக்கு விளையாண்டுருக்காங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் தான் இதுல வந்து ரியாக்ஷன் வீடியோவை பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டா இருந்தா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. இதை பார்த்தாலே மண்டை குழம்பி கழுத்து எடுத்து செத்து போயிடலாமா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. ஆனா உண்மையை சொல்ல போனோம்னா இப்படி கன்றாவியா கிரிக்கெட் விளையாடுறவங்களோட ரீல்ஸ் தான் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. அதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆடா பாவி, கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்க? ஹேண்டில பிடிச்சு பேட்டை வச்சு அடிப்பாங்க. ஆனா இவன் தலைகீழ தான் பிறந்திருப்பான் போலுக்க. தலைகீழ யோசிச்சு பேட்டை வந்து பாட்டம்ல பிடிச்சு ஹேண்டில பால் அடிக்கிறாங்க. இவனை பார்த்தா நமக்கு என்ன யோசிக்க தோணுது தெரியுமா? இவன் சாப்பாடை இப்படிதான் சாப்பிடுவானா இல்ல வேற வழி திணிப்பானா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் பாருங்க, நம்ம எப்பயுமே கிரிக்கெட்டை கிரீஸ்குள்ள நின்று விளையாடுவோம். ஆனா இவன் மாறுதி ஷிஃப்ட்டுக்கு மேல நின்று விளையாண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இது இவன் காரா இருக்காது. ஏன் அப்படின்னம்னா இவன் கார அப்படின்னம்னா போடுற பால் கண்ணாடி உடைஞ்சிரும் தெரியும். அதனாலதான் ஓனர் பக்கத்துல நின்று முறைச்சு பாக்குறான். கார் கொடுத்தா அதையே கிரிக்கெட் கிரவுண்டா ஏறி இப்படி விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் வந்து அவன் முறைக்கிற பதில் நமக்கு தோணுது. ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, என்ன பண்ணிடுவானுங்க அடப்பாவிகளா. நம்ம எல்லாம் பாலை வச்சு கிரிக்கெட் விளையாண்டா இவங்க பாம்பை வச்சு கிரிக்கெட் விளையாடுறாங்க. விட்டா அடிச்சு பக்கத்து வீட்டுல வந்து பாம்பை தெருக்கி விட்டுருவாங்க போலுக்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிரிக்கெட் விளையாடுறதே நம்மளுக்கு வெறுத்து போயிருங்க. அந்த அளவு படிக்கிட்டு இருக்காங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. என்னடா இது, நம்ம கெல்லி கிரிக்கெட் ஸ்ட்ரீட்ல விளையாடும்போது கிரிக்கெட்டை பார்த்திருப்போம். ஏதாவது சைக்கிள் கீக்கிள் கூட வந்துனா அவன் மேல அடிச்சு விளையாடுவோம். ஆனா இங்க ஒருத்தன் பைபாஸ்ல NH4ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன் இப்படி அடிச்சா ஃபீல்டர்ஸ் எல்லாம் எங்க ஃபீல்டிங் நிப்பாங்க? ஒருவேளை வர்ற வெஹிக்கிள்ஸ் மேல வந்து நின்னு ஃபீல்டிங் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. ஆனா ஒண்ணுங்க, ஸ்ட்ரீட்ல விளையாண்டா கூட நம்ம மேல ஏத்துனாங்கன்னா விலகி போயிடலாம். ஆனா இந்த மாதிரி ட்ரக் குறுக்க வந்துன்னா கடைசியில அடிபட்ட தவக்கல மாதிரி தான் பேன் கிடக்கணும். கிரிக்கெட் விளையாண்டு பால் பட்டு அடிபட்டு செத்தவனை பார்த்திருக்கோம். கிரிக்கெட் விளையாண்டு ட்ரக்ல அடிபட்டு செத்தவனை இனிமேல் தான் நம்ம பார்ப்போம் போலுக்க. கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் நின்னு பால் அடிச்சா பாத்திருப்பான். இப்படி ரெண்டு பேட்ஸ்மேன் நின்னு அடிச்சு பாத்திருப்பீங்களா? அது எப்படி பிச் ஆகிற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துக்குவானா, அதுக்கப்புறம் பால மேல தூக்கி விடுவானா, இன்னொருத்தர் அடிப்பானா. ஆடா பாவிகளா, கிரிக்கெட்டுக்கு மதிப்பே போயிடுச்சுடா. நீங்க ரீல்ஸ் பண்றதா இருந்தா ரீல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இத கிரிக்கெட்னு ஒரு ரூல்ஸ்ல சேர்க்காதீங்க. இப்படி எல்லாம் கிரிக்கெட் விளையாட போய் தான் பாதி பேரு கிரிக்கெட் ப்ரொஃபஷனலே ஏன்டா இந்த கிரிக்கெட் நம்ம விளையாட வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயோ, இது என்னடா புது ஷாட்டா இருக்கு? MS தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன உஷாஃபானோட ஷாட்டா அப்படின்னு தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா இவரு பவுலர் ஓடி வர்றதுல இருந்து தான் கையை சுத்திக்கிட்டே இருக்காரு. பால் வந்தவுடனே அப்படியே அந்த சுத்தின வேகத்துல அடிச்சு விட்டுறாரு. பார்த்தா நமக்கு என்ன தோணுது தெரியுமா? டேய், நீங்க ஏற்கனவே பேட்ஸ்மேன் சுத்துல பாதி ஃபீல்டரு வர்ற காத்துல தூங்கிடுறாங்க. நீ இப்படி சுத்தணும்னு வச்சுக்கோய, எல்லா ஃபீல்டர் முக்கியமா விக்கெட் கீப்பர்லாம் பெட்ஷீட்டை போட்டு படு தூங்கிடுவான். ஏன்னா அந்த சுத்துறான். சார் தூங்கிட்டா சார். அட கடவுளே, இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறத விட என் கண்ணு ரெண்டையும் பறிச்சுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா பேட்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, வேற எதுக்கு பால வந்து காலால இப்படி உதச்சு தள்ளுறீங்க? அப்படி பார்த்தா அது LPW அவுட்ரா. இத கூட வித்தியாசமா கிரிக்கெட் இது மூலம் காலம் மூலம் நாங்க 6 அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டா கிரிக்கெட்டுக்கு நாங்க மரியாதையே போயிருமாடா. இவன் பாடுறா, அவனாலும் கார்ல எகிரிதான் குச்சான். இவன் தலையில நின்னுக்கிட்டு காலால அடிக்கலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒருவேளை இவன் கிரிக்கெட் விளையாடுறவனா இல்ல ஆள் கடிக்கிறதுலன்ட்டு சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவனா கூப்பிட்டு வந்து கிரிக்கெட் விளையாட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்க ஜோக்கர்லாம் இங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டா இப்படிதான் இருக்கும். ஒருவேளை நம்ம ரிஷப் பந்தோட ஃபேனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் செஞ்சுரி அடிச்சா தலைகீழ நிப்பாரு. ஆனா இவன் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு தலைகீழ நின்னுதான் ஆடுவேன் அப்படின்ட்டு தலைகீழ தான் விளையாடுவேன் அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கிரிக்கெட் பாக்குறதுக்கு ஏண்டா ஒழுங்கா நின்னு பால பார்த்து பேட்டாலே எங்களால அடிக்க முடியல. இவன் எவன்டா வித்தைக்கு பிறந்தவன்? தலைகீழ வித்தை காமிச்சு அதுக்கப்புறம் பேட் எடுத்து பால் அடிக்கிறானா பாருங்களேன், எவ்வளவு வித்தக்காரனா இருப்பான். இவனெல்லாம் இந்தியன் டீம்ல ஏன்டா கூப்பிடல அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா பவுலர் எங்க பால் போட்டாலும் சரி அப்படியே பல்ட்டி அடிச்சு 6 லைனுக்கு 4 லைனுக்கு பால விரட்டிடுவாங்க. என்னத்த சொல்ல.
tak tin tin ta ta tak tin tin ta. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு செம கடுப்பாகுது. இத்தனை நாள் காலை வச்சு அடிச்சாங்க, கையை வச்சு அடிச்சாங்க, ஏன் பேட்டை திருப்பி கூட வச்சு அடிச்சாங்க. ஆனா இங்க ஸ்டெம்ப புடிங்கி பால் அடிக்கிறாங்க பாத்துங்க. ஏன்டா ஸ்டெம்ல பட்டாலே அதை ஹிட் வைக்கிறாங்கடா, இதை புடிங்கி வேற அடிக்கிறாங்க. எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படிடா தெரியுது. அதுலயும் பாரு நம்ம சிங்கு ஸ்டெம்புக்கு பதில வந்து கல்லுதான் வச்சிருக்காங்க, அந்த செங்கல் எடுத்து பால் அடிக்கிறாராம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உலகத்துல உள்ள புத்திசாலி பூரா நம்ம இந்தியாவில தான்டா இருக்கானுங்க. அடுத்து அவனை பாடுறான் பேட்டை தூக்கிட்டான்ட்டு பால கையில பிடிச்சே தூக்கி 6 லைன் போறானா. டேய் இதெல்லாம் கிரிக்கெட்டா இல்ல த்ரோ பாலாடா? இப்படி பிடிச்சி தூக்கி தூர போறதுக்கு ஒரு நாய பேட்ஸ்மேன் நிப்பாட்டி பால தூக்கி போட்டா கூட பால கரெக்டா நாய் கவி தூக்கி எரிஞ்சிருங்க. இதுக்கு எதுக்குடா நீங்க கிரிக்கெட் விளையாட வரீங்க? இந்த வீடியோல பாருங்க 3 பேட்ஸ்மேன் சேர்ந்துக்கிட்டு ஒரு பால் அப்படி அடிக்கிறாங்களா. ஒருவேளை நீ பேட்ஸ்மேன் தூக்கல அடியில வழியே பால ஊட்டி விட்டு ஸ்டெம்ப்ல அடிச்சுதான் என்னடா பண்ணுவீங்க? கிரிக்கெட்ல வித்தியாசமான ரூல்ஸ் எவ்வளவோ இருக்கு பாத்துட்டோம்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு பாலுக்கு 3 பேட்ஸ்மேன் விளையாடுறத இங்க தாண்டா நாம முதல்ல பாக்குறோம். அடுத்து போடுறா டேய் என்னடா பண்றான், என்னடா குட்டிக்கரன் அடிச்சு பால் அடிக்கிறான். ஆனா ஒண்ணுடா, நீ குட்டிக்கரன் அடிக்கிற பேர்ல கிரிக்கெட் பால் ஓம் பால்ல படாம பாத்துக்கோடா. இல்லன்னு வச்சுக்கோயேன் கிரிக்கெட் விளையாட போறவன் பால் அடிபட்டு உசுறு விட்டான் அப்படின்ட்டு தான் நாளைக்கு நியூஸ்ல பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும்னு தோணுது. இதுலயே உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண பேட்ஸ்மேன் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு ஃபன்னான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.